ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி இஸோ உன்செல்லாம் விட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. திவாகர் அதாவது திருந்தவே மாட்டார் போல இருக்குது. நடுவில் தான் பெண்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தில் மாட்டினார். அதுக்கப்புறம் பெண்கள்லாம் இல்லை நாங்கள் பாதுகாப்பாக இருக்கோம், அவரால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அன்னைக்கு மட்டும் அவங்க ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா இவர் அன்றைக்கி காலி. அதுக்கப்புறம் ரொம்ப அடக்கி வச்சார், பரவாயில்ல மாறிட்டார். பார்த்தா இன்றைக்கி ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறார் திவாகர். என்னையா மனுஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது. திவ்யா கிட்ட இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. என்னையா அவங்க அறிவு ஏதாவது மண்டையில் ஏதாவது மசாலா இருக்கா ஏன்னு ஒன்றுமே புரியல எனக்கு. அதாவது பிக் பாஸ் எல்லா சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இருக்குது. இவர் நல்லா கொஸ்டின் கேட்குறாரு, நல்லா இது பண்ணுறா அது பண்ணுறாருன்னா பெண்கள்கிட்ட நீங்கள் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? எந்த பொண்ணை பார்த்தாலும் வழியறது என்ன அது? திவ்யா செஞ்சிட்ருக்காங்க. திவ்யா என்னோடய ஆளுன்றாரு. திவ்யா உங்களை ஆளா? என்னையா அப்படியே வாட்டர்மெலனை ஜூஸ் போடுன்னாங்க சாண்ட்ரா. இன்னும் வேறு ஏதாவது சொல்லியிருப்பாங்க, எங்கே ஏதாவது பிரச்சனை எடுப்புன்னு சொல்லிட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் திவ்யா இல்லை திவ்யாவை நான் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக எனக்குன்ற நம்ம வளர்றாரு. அதுக்கப்புறம் திவ்யா கேட்டாங்க, சரி ஓகே அவன் ஏதோ லூஸ் மாதிரி பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டாங்க. சரி யார் நாங்கள் கேப்டனாக வந்தால் உனக்கு நல்லது சொல்லு, நானா இல்லை விஜய் பார்வதியா இல்லை சபரியானா சைலண்ட் ஆகுறாரு தெரியுது அவருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்ற இடத்துல விஜய் பார்வதியும் நம்ம திவாகரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ விஜய் பார்வதி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, என்னை எங்கள் அண்ணன் விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு எஃப்ஜேக்களை சொல்லிட்டு இருக்காரு. அப்போ எஃப்ஜே அவர் தான் உன்னை தங்கச்சின்னு வர, அப்புறம் திரும்பி பார்த்தா உடனே ஆளாக்க ட்ரை பண்ணுவார் அப்படின்னு. ஆமாம் கரெக்டு தான் எஃப்ஜே, நான் மட்டும் அது ஒரு சொன்னதுக்கெல்லாம் சரி மண்டையாட்டி இருந்தேன்னா இப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு கலாய்க்கிறாங்க. அப்போ உடனே திவாகர் சொல்கிறார், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, தங்கச்சி ஆளாமாறா எனக்கு சந்தோஷம் தான், அவங்க முடிவு மாற்றிக்க வேண்டியதானன்றாரு. ஏன் எப்படியோ ஒருத்தங்களை தங்கச்சின்னு சொன்னதுக்கப்புறமும் இது மாதிரி முதல் நினைக்க தோணுது. இது காமெடின்னு சொன்னால் கூட காமெடியில் எப்படி இது வரும்? காமெடிக்குன்னு ஒரு வரமுறை இல்லையா? என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அப்பா ரொம்ப டூ மச்சுங்க. எப்படி தான் இந்த திவாகர்லாம் வெளியில் சமாளிக்கிறாங்க அவங்க வீட்டிலன்னு தெரியல. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ரொம்ப டூ மச்சாக இருக்குது, ரொம்ப அப்செட் இவர் பண்ண விஷயங்கள். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பரில்.